தென்காசி மாவட்டத்தில் குடும்ப பிரச்சனை காரணமாக மாமியாரை வெட்டி கொலை செய்த மருமகனை போலீசார் கைது செய்துள்ளனர். கணவன் மனைவி இடையே ஏற்பட்ட சிறு வாக்குவாதம் கொலையில் முடிந்தது எப்படி? தென்காசி மாவட்டம் ஊத்துமலை பவுண்டுதொழு தெருவைச் சேர்ந்தவர் 52 வயதான கருத்த துரைச்சி. இவரது மகள் காளீஸ்வரி. காளீஸ்வரிக்கு பாலசுப்பிரமணியன் என்பவருடன் திருமணம் நடைபெற்று 2 குழந்தைகளும் உள்ளனர். இந்த நிலையில் சில தினங்களுக்கு முன்பு ஊத்துமலையில் நடைபெற்ற திருவிழாவிற்காக காளீஸ்வரி தாய் வீட்டிற்கு வந்திருக்கிறார். திருவிழா கோலாகலமாக முடிந்த பின்னர் காளீஸ்வரியை வீட்டிற்கு அழைத்துச் செல்வதற்காக பாலசுப்பிரமணியன் தன்னுடைய மாமியார் வீட்டிற்கு சென்றிருக்கிறார். அப்போது குடும்ப பிரச்சனை குறித்து இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டிருக்கிறது. கணவன் மனைவி இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் சிறிது நேரத்திலேயே முற்றி மோதலாக வெடித்திருக்கிறது. இதற்கு நடுவே மகளுக்கு ஆதரவாக மாமியார் கருத்த துரைச்சியும் களத்தில் இறங்கியிருக்கிறார். மனைவியும் மாமியாரும் சேர்ந்து பாலசுப்பிரமணியனை வார்த்தைகளால் வறுத்தெடுக்க சற்று நேரத்தில் கண்கள் சிவந்து போனார் பாலசுப்பிரமணியன். ஆத்திரம் தலைக்கேறிய நிலையில் கோபத்தின் உச்சிக்கே சென்று விட்டார். ஆத்திரத்தில் அறிவிழந்த அவர் அருகே கிடந்த அரிவாளை எடுத்து மாமியாரை சரமாரியாக வெட்டியிருக்கிறார். கணவனின் வெறிச்செயலால் அதிர்ந்து போன மனைவி காளீஸ்வரி அவரை தடுத்து நிறுத்த முயன்றிருக்கிறார். ஆனால் ஆத்திரத்தில் என்ன செய்கிறோம் என்பது புரியாமல் பாலசுப்பிரமணியன் அவரையும் சேர்த்து வெட்டியிருக்கிறார். இந்த சம்பவத்தில் படுகாயமடைந்த மாமியார் சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து உயிரிழந்தார். மனைவி காளீஸ்வரிக்கு லேசான காயம் என்பதால் மயங்கிவிட்டார். தகவலறிந்து ஊத்துமலை போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று படுகாயமடைந்த காளீஸ்வரியை மீட்டு சங்கரன்கோவில் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். பின்னர் உயிரிழந்த அவரது தாயை மீட்டு உடற்கூராய்வுக்காக சங்கரன்கோவில் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் பாலசுப்பிரமணியை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். குடும்ப பிரச்சனை காரணமாக கோபத்தில் மாமியாரை மருமகன் வெட்டி கொன்ற கொடூர சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது.